முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்கும்படி நம்ம அழைத்திருப்பாங்க. பெரிய ஒரு நிகழ்ச்சியாக ஒரு கான்ஃபரன்ஸாக நடத்தாதபடி விரும்புகிறவர்கள் வாரத்தோடு ஜெபிக்கும்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது நல்லது. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் நம்ம வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 5 நாட்களில் நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிற பல கேள்விகள், நம்ம நெருக்கி கொண்டிருக்கிற பல பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த தேர்தலை நம்ம கொடுத்திருக்கிறார். இது என்ன நடக்கும், யார் வருவார் யார் போவார்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம மனதில் திட்டம் வைத்திருப்பார். ஆனால் அவருடைய மனதிலே அவர் நினைக்கிற காரியத்தை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவர் நமக்கு சுத்தமானதை செய்வார். ஆனால் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுக்காக மாத்திரம்தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே வரப்போற தேர்தலை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு நன்மையாய் மாற்றி தர வேண்டும். இந்த நாட்களிலே ஊழியம் செய்கிற எல்லாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள். ஊழியம் செய்கிற எல்லாரும் கஷ்டம்தான் படுகிறார்கள். உலக பிரகாரமாகவும்